ஹாய், வெல்கம் டு வைகை கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டான ஸ்பைசியான நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் சளி இருமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த நண்டு மசாலா ஒரு சூப்பர் ரெமெடியாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 kg ப்ளூ கிராப் எடுத்திருக்கேன், அதாவது நீல நண்டு. இது 1 kg எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கேன். 10 பூண்டு, 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 1/2 கப் அல்லது காமூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சம் புளி பேஸ்ட்டு, தாளிக்க தேவையான அளவு நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. நண்டு மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவில் பட்டையை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம வறுக்கணும். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மசாலா ரெடி பண்ணும்போது எப்போயுமே அதை நல்லா வறுத்து அரைச்சாதான் வாசமாக இருக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளைப்பூடு அண்ட் இஞ்சி ரெண்டையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க காமூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, இது கூட இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நண்டு சூடுங்கிறதால அதை சமைக்கும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு பட்டை, தாளிக்க கொஞ்சமா சோம்பு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கவும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளினா 1 எடுத்துக்கோங்க, சின்ன தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூடவே இப்போ நான் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா இப்படி மைய வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு பொடி எதுனாலும் ஆட் பண்ணணும். வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மைய வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம செய்கிற டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மிளகு ஆட் பண்ணியிருக்கறனால காரம் பார்த்துக்கோங்க. மிளகு கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மிளகாப்பொடி அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ மிளகாப்பொடி மல்லிப்பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மசாலா மாதிரி வைக்கிறதுனால தண்ணி நிறைய ஆட் பண்ணலை. நீங்கள் குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாவே. இது கூடவே புளி பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலாலாம் நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நண்டு ஃபிஷ் மாதிரி கொஞ்சம் சீக்கிரமே குக் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு மசாலாலாம் பச்சை வாசனை போகிறதுக்காக குழம்பு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். நண்டுக்குள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கணும். ஸோ அதனால் நல்லா ஒரு பரட்டி விடுங்க. அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜோடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். தண்ணியே இல்லை பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. நல்லா சுருள பரட்டியாச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஸ்பைசியான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு.
வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக சமைக்க நம்ம வைகை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.